கிரிதாயுகம் முடிந்து திரேதாயுகம் துவங்கிய சமயத்தில் தியானத்தின் கடவுளும் முதல் யோகியுமான சிவபெருமான் பிரபஞ்சத்தை பராமரிக்க தேவையான யோக சக்தியை பெற கடும் தவம் செய்கிறார். பல வருடங்களுக்கு பிறகு தியானத்திலிருந்து மீண்ட சிவசங்கரனை தரிசிக்க நந்தி, பிருகு முதலிட்ட சிவகணங்கள் வந்திருந்தனர். அப்போது சிவபெருமான் கைலாய நாயகி பார்வதி தேவி ஏன் இன்று என்னை தரிசிக்க வரவில்லை என நந்தியிடம் வினவினார். நந்தி ஈசனிடம் சில காலங்களாக அன்னை ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார், அதனால்தான் தங்களை பூஜிக்க வரவில்லை, அன்னையை ஏன் என்று கேட்க எங்களுக்கு அச்சமாக உள்ளது என கூறினான் நந்தி. உடனே பார்வதி தேவியை நேரில் காண சென்றார் சிவபெருமான். அப்போது சக்தியின் இருப்பிடமான பார்வதி தேவி ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதைக் கண்டு அதற்கான காரணத்தை கூறுமாறு வினவினார். பார்வதி தேவி ஈசனிடம், நான் எனது ஆழ்ந்த சிந்தனைக்கான காரணத்தை கூறப்போவதில்லை, ஏனென்றால் நான் கூறுவதால் தங்கள் முன் பிரச்சனையை எழுப்புவதில் விருப்பமில்லை